வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான மசாலா இட்லி ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். இந்த மசாலா இட்லி வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து நொடியில் தயார் பண்ணலாம். இது என்னோடய ரெசிபி. ஸோ இப்போ வந்து ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நான் ஃப்ரோசன் இட்லி யூஸ் பண்ணுறேங்க. ஃப்ரோசன் இட்லி எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஸோ நம்ம வந்து இது வறுக்கிறப்போ அந்த இட்லியில் வந்து நிறைய எண்ணெய் சோறாது. இங்கே வந்து இட்லியை நான் க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இட்லி இந்த ரெசிபி தயார் பண்ணோன்னா க்யூபாக கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ரோசன் இட்லி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் ஏர் ஃப்ரையர் இருந்தால் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரோசன் இட்லியை ஏர் ஃப்ரையரில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் பூசி ஃப்ரை பண்ணி எடுங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் மிதமான தீயில் காஞ்சதும் ஃப்ரோசன் இட்லியை சேர்த்துருக்கேன். ஃப்ரோசன் இட்லி வந்து எண்ணெய் நிறைய உரியாது. 2 minutes ஒரு பக்கம் நல்லா வறுத்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு இன்னொரு 2 நிமிஷத்துக்கு வறுத்திடுங்க. அந்த இட்லி பொன்னிறமாக மாறணும். அந்த கலர் மாறினதும் எண்ணெயிலேருந்து வடிகட்டி ஒரு பேப்பர் டவல் மேலே பரவலை வச்சிடுங்க. மீதி இருக்க எண்ணெயெல்லாம் கூட வடிஞ்சு போயிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக வரும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ரெசிபி வந்து டீட்டெயிலில் வந்து பிளாக் போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டீட்டெயில் பிளாக் போஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இட்லி வந்து நான் அருமையாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த இட்லி வந்து ஃப்ரோசன் பண்ணி வறுத்தா எண்ணெய் நிறைய வந்து அது சோறுறதில்லன்னு சொல்லி அது நானாக கண்டுபிடிச்சது. ஏன்னா இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் தயார் பண்ணுறப்போ நான் வந்து ஆக்சிடென்டலாக ஒரு நாள் இட்லி ஃப்ரோசன் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து எண்ணெயில் போட்டு வறுக்கிறப்போ அது அவ்வளோவா எண்ணெய் உரியல. ஸோ அது வந்து எனக்கு ஒரு நானாக கண்டுபிடிச்ச டிப் அது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம மசாலா இட்லி தயார் பண்ணலாம். இங்கே கடாயை வந்து ஹீட் பண்ணியிருக்கேன், எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் வந்து நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பெருங்காயம், கருவேப்பிலையில் பொடியை நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து ஒன்றா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுக்க போகிறேன். இந்த வெங்காயம் வந்து லைட் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம இதில் வந்து ரெடிமேட் வாங்கி பாத் பவுடர் சேர்க்கலாம். அப்படி ரெடிமேட் வாங்கி பாத் பவுடர் உங்களுக்கு பிடிக்கலையா, என்னோடய ரெசிபியே இருக்குது வாங்கி பாத் பவுடர் பண்ணுறதுக்கு. ஆனால் நாங்கள் வந்து தயார் பண்ணி எடுத்து வைக்கிறதில்ல. ஸோ எப்போது நம்ம வாங்கி பாத் தயார் பண்ணுறோமோ அப்போ மட்டும் நம்ம தயார் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பல்கில் தயார் பண்ணுறதா இருந்தால் என்னோடய ரெசிபி பார்த்து பல்கில் நீங்கள் தயார் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து ரொம்ப ஒகேஷ்னலாக பண்ணுறதோட்டு அப்பப்போ நம்ம வந்து வாங்கி பாத் பவுடர், இந்த பிசிபேல பாத் பவுடர்லாம் அப்பப்போ நம்ம செஞ்சுக்குவோம். பட்டு கொஞ்சம் ஈஸி ஆகணும்னு சொல்லி இந்த சின்ன சின்ன பேக்கெட்ஸ் நாங்கள் வெளியேருந்து வாங்கி வச்சுக்குவோம் எமர்ஜென்சிக்கு. ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சது தான் இந்த எம்டிஆர் வாங்கி பாத் பவுடர். கொஞ்சமாக எம்டிஆர் வாங்கி பாத் பவுடர் சேர்த்துக்கினேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் தேவைக்கேற்ப உப்பு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் இன்னொரு முறை நல்லா கலந்து வதக்கிக்கோங்க. நீங்கள் வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக என்ன மாதிரி சாப்பிட்றவங்களா இருந்தால் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். வறுத்த இட்லியை சேர்த்துருக்கேன். நல்லா மசாலாவில் கலந்து வதக்கியிருக்கேன். 2 நிமிஷத்துக்கு வதக்குங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து வதக்குங்க. ஏன்னா இட்லி வறுத்துருக்கு, அது வந்து முறுமுறுன்னு இருக்குது, அதில் மசாலா இறங்காது. ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு நம்ம வதக்கணும்னா நல்லா அது வதங்கி அருமையாக இருக்கும். ஸோ நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம், ஏன் நம்ம இட்லி வறுத்து தான் சேர்க்கணுமான்னு. நீங்கள் வறுக்க வேணாம், ஏர் ஃப்ரையரில் வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இட்லி அப்படியே க்யூப் பண்ணி அப்படியே கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இங்கே வந்து நான் பொடியாக மல்லித்தழை, எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து இன்னொரு முறை கலந்து 1 நிமிஷத்துக்கு வதக்கி நம்மளோட மசாலா இட்லி சுட சுட நான் பரிமாறியிருக்கேன். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பபாய்.